வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மண்டேக்கான லெவல்ஸ் தான். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றின ஃபுல் ஒரு புரிதலோட நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறமும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 50 சார்ட்ஸ் நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 9 அதாவது நேற்று என்ன நடந்திருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டேல எப்படி நடக்கலாம், என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் கிட்டேயே ஓப்பன் பண்ணி எங்கேயுமே போக முடியாமல் ஒரு சைட்வேஸ்லேயே தான் முடிச்சிருக்காங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 5, 6, 7, 8, 9 இந்த 5 நாளுமே பாருங்கள் மார்க்கெட் ஒரு ஒரு சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கிட்டத்தட்ட 5 நாளோட ஒரு கம்போசிட் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1 செகண்ட். நிஃப்டியோட அதாவது இந்த 5 டேஸோட கம்போசிட் ப்ரொஃபைல் இந்த 5 நாளை மெர்ஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேடே ஆகலை. இதோட ஸ்டோரி என்னன்னா, இந்த பியூட்டிஃபுல் ஸ்டோரியை பாருங்கள் என்ன இதில் நடந்திருக்குன்னு. மார்க்கெட் அந்த ஒரு கேப் டவுன் பண்ணாங்க பாருங்கள் அந்த டேல. அந்த கேப் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பையர்ஸ் வந்தாங்க. இந்த பையர்ஸால இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுது. அகெயின் இங்கே செல் பண்ணவங்க மறுபடியும் செல் பண்ணி கீழே கொண்டு வராங்க. அகெயின் பையர்ஸ் வந்து மறுபடியும் இங்கே போகிறாங்க, மறுபடியும் செல் பண்ணுறாங்க இந்த செல்லர்ஸ். ஸோ அகெயின் இப்போ இந்த இடத்த ஒரு கன்சோலிடேஷனில் நிற்கிது. செல்லர்ஸ் ஆர் பையர்ஸ் இவங்க 2 பேருமே இப்போதைக்கு எந்த சைடில் போகிறது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ப்ரைஸு அபோவா சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் வந்து இந்த டெய்ல கிளியர் பண்ணி இந்த இடத்த ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னா, ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவலுக்கு போகும். 24,800ன்றது தான் வந்து நம்மளோட பையிங்கான லெவல்ஸ் அப் சைடில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்த சஸ்டெயின் ஆகணும். ஸோ சஸ்டெயின் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. ப்ரைஸு இந்த டெய்ல் கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். கொஞ்ச நேரம்னா எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஏபி பீரியட், அதாவது ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னால் ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு போகும். இதுதான் நம்மளோட அப்சைடுக்கான முதல் லெவல். 24,800 லெவலுக்கு போகும். 24,550 இந்த 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆனால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். 200 to 250 பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து நிஃப்டியில் அப்சைடுக்கான வியூ. ஒருவேளை டவுன் ஆனால், அதாவது இந்த செல்லர்ஸ்லாம் வந்து அகெயின் ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸு இங்கே ஓப்பன் பண்ணலாம். ஒருவேளை கேப் அப் பண்ணலாம். கேப் அப் பண்ணி அங்கே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகுது, இமீடியட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோவை பிரேக் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போன பையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடுவாங்க, ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த பையர்ஸை கிளியர் பண்ண கண்டிப்பாக இங்கே ஒரு செல்லர்ஸ் வந்தால், ஒரு புது பையர்ஸ் அகைன் ஒரு புது செல்லர்ஸ் இந்த இடத்த என்ட்ரானாங்கன்னா இது வரைக்கும் கொண்டு வருவாங்க ப்ரைஸை. இந்த வீக்லியோட லோ வரைக்கும், இந்த வீக்கோட அதான் லாஸ்ட் வீக்கோட லோ வரைக்கும் கொண்டு போவாங்க. இதுதான் டவுனில் என்னோட ஃபர்ஸ்ட் வியூ. அதாவது 23,912 அப்படின்ற பாயிண்ட்ஸு. இதுதான் டவுன் சைடுக்கான லெவல்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் நான் இந்த லெவல்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஸ்டோரி சேம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதையுமே கம்போசைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த 5 டேஸை. ஓகே, ஒரு கம்போசைட் ப்ரொஃபைலாக இப்போ பார்க்குறீங்க. இந்த 5 நாளோட கம்போசைட் ப்ரொஃபைல். ஓகேவா?
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேப் டவுன் கொடுத்தாங்க பாருங்க, ஒரு ஹெவி செல்லர்ஸ் வந்து அது பேனிக் செல்லர். ஆக்சுவலாக அவங்க ஹெவி செல்லர்லாம் கிடையாது, ஒன்றும் ஸ்ட்ராங் செல்லர்ஸ்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கீழே 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 டைம் ஃப்ரேம் கொடுத்தவங்க அடுத்த நாளே ஒரு பையர்ஸ் வந்து இங்கே மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த அப்போ அதாவது இந்த கேப்பை கிளியர் பண்ண அப்படி அவங்களால முடியல. அகைன் இங்கே வந்த செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. அகைன் கீழே கீழே கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பையர் சும்மா இல்லாமல் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த 5 நாளுமே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய வாரே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் யாருமே ஜெயிக்கல. அதுதான் வந்து ரியாலிட்டி. பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த செல்லர் அகைன் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில், இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆகுது ப்ரைஸ் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கேப்பை கிளியர் பண்ணி 51,600ன்ற லெவல்ஸுக்கு மார்க்கெட் கிளியர் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 51,600 கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் மூவிங் இருக்கும் பேங்க் நிஃப்டியில் அப்சைடுக்கு. ஒருவேளை இங்கே சஸ்டெயின் ஆனால், இல்லை ஒருவேளை சேம் கான்செப்ட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த லோவை கிளியர் பண்ணும் மார்க்கெட் 49,815 ரேஞ்சு. ஸோ 49,800ன்றது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட். ஏன்னா 5 நாளாக மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு, பேலன்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட். இதுதான் மொதல் டார்கெட் செல்லிங்க்கு. இதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் ஆகும். ஸோ இதை அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஸோ இதுதான் அப் அண்ட் டவுன் சைடில் பேங்க் நிஃப்டியோட என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி.